Hi friends, welcome to Sai Menu's Kitchen. நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாங்க தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் ஒரு 5 லிட்டர் குக்கர் நிறையா தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டாரு 4 கிராம்பு 2 பட்டை 3 ஏலக்காய் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளாஸுக்கு 2.5 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அது தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் இருக்க தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசியை நான் இதில் சேர்த்துருக்குறேன். அரிசி நம்ம சேர்த்த பிறகு நம்ம அடுப்போட தீயை லோ ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த அரிசி நல்லா வெந்து வரணும். இது ஒரு 3/4 பாகம் வெந்தால் போதும். இப்போ வெந்துருச்சு. இதை நல்லா வடித்து நான் தனியாக ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் ஆறணும். நெக்ஸ்ட்டு 2.5 கிளாஸ் அளவு அரிசிக்கு 1 கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்குறேன். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு. மிளகாய் தூள் 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். மல்லித்தூள் சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவு. அதாவது மல்லித்தூள் அளவை விட மிளகாய்த்தூள் அளவு ஜாஸ்தியாக இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அது மாதிரி நம்ம சேனலில் ப்ரான் இறால் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறதும் போட்டிருக்கேன். அதேமாரி சிக்கன் பிரியாணியும் வேறு மெத்தடில் எப்படி பண்ணலாங்கிறது நான் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்டாரு 2 கிராம்பு 4 ஏலக்காய் பட்டை 2 துண்டு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் மிளகு 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இடிக்கிற கல் இருந்துச்சுன்னா அதில் கொரப்பாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதை இது மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன். இப்போது இதை மாற்றி வச்சிடலாம். நம்மளுக்கு இந்த பிரியாணிக்கு ஒரு 5 பெரிய வெங்காயம் தேவை. இதில் பாதி இதை நம்ம வேறு கிரேவிக்கு நான் மாற்றி வச்சுக்க போகிறேன். இப்போ 2 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணிவிட்டு 5 பெரிய வெங்காயத்தை நீளமாக நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பிரியாணி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இப்போது தக்காளி ஒரு 5 தக்காளியை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் பிளேட்டில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மல்லி இலை 1 கைப்பிடி அளவு புதினா இலை 1 கைப்பிடி அளவு. அதாவது மல்லி இலையை விட புதினா இலை கம்மியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஜாஸ்தியாக வேண்டாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கிரேவி ரெடி பண்ணும்போது அது நம்ம வதக்குவோம் இல்லையா, வதக்கும் போது ரொம்ப ஜாஸ்தியாக ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கசப்பு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். புதினா இலை கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பும் திராட்சையும் 50 கிராம் எடுத்துருக்கிறேன். இப்போ கடாயில் நெய் சேர்த்துருக்கிறேன். அது சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவு போதும். இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு உலர்ந்த திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் நெய்யில் இந்த பிரியாணி ரெடி பண்ணணுன்னு நினச்சா கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் நெய் கொஞ்சமாகவும் எண்ணெயோட அளவு ஜாஸ்தியாகவும் நான் இதில் சேர்த்துருக்குறேன். இப்போது இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த நெய்யில் சின்ன பவுலுக்கு 1 பவுல் அளவு ரைஸ் பிராண்ட் ஆயில் நான் சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் சூடாகணும். இப்போது நம்ம 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பாதி அளவு நம்ம இதில் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வரணும், அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போது மீதோட இருக்குது, இதை வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போது இது வந்து கொஞ்சம் கூட இன்னும் ஃப்ரை ஆகணும். இப்போது நம்ம வறுத்தெடுத்த முந்திரியும் திராட்சையும் அந்த ரைஸோட நம்ம வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதே மெத்தடில் நான் வந்து வெஜ் பிரியாணியும் நான் வந்து செஞ்சுருப்பேன், அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, அதுவும் சூப்பராகவே இருக்கும். இப்போது மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நம்ம இதை வந்து பிளேட்டில் மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு இதே எண்ணெயில் வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவும் டைம் ஆகாது, மொத்தமே ஒரு 6 நிமிஷம்தான் ஆகும். ஒரு சைடு ஒரு 3 நிமிஷம், அந்த சைடு ஒரு 3 நிமிஷம், 6 நிமிஷம்தான். 6 நிமிஷத்தில் நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக வந்துடும். ரொம்பவும் ஜாஸ்தியான நேரம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 6 நிமிஷம் போதும். இப்போ கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதில் உள்ளது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அதை வந்து நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவிக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு வந்து தேவை. அதை வந்து நம்ம கொஞ்சம் கொரப்பாக நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து தட்டி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன். இந்த கடாயில் இருக்க எண்ணெய் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நான் இதில் வந்து எண்ணெய் கொஞ்சமும் நெய் கொஞ்சமும் நான் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் வந்து நம்ம கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீளமாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2, மீதம் இருக்கிற பெரிய வெங்காயமும் நான் இதில் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ப்ரௌன் கலர்லாம் ஆக தேவையில்லை, ஓரளவு வதங்கினா போதும். அது மாதிரி இந்த கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா, இதில் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸும் பார்த்திங்கன்னா அதோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடணும். அந்தளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பிரியாணி வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இதில் உப்பும் வந்து நான் சேர்த்துருக்குறேன், அது கொஞ்சம் ஸ்பீடில் வதங்குறதுக்கு. இப்போது ஓரளவு வதங்கிடுச்சு, இந்தளவு போதும். நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு வந்து நான் வந்து சேர்த்துருக்குறேன். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம் பாருங்கள் சின்ன வெங்காயம், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், நல்லா வதங்கி வரணும். அதோட பச்சை ஸ்மெல் வந்து இருக்கவே கூடாது கொஞ்சம் கூட. அதாவது அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம இது கொஞ்சம் நல்லா வதங்கி வர வர அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும். அந்த டைம் ஆகும்போது அடுத்த இன்க்ரீடியன்ஸை நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போது இது வந்து கொஞ்சம் வதங்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி உங்களோட கிச்சனை வந்து இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம தாளிக்கும் போது வைக்கும்போது அங்கங்கே தெரிக்கும் இல்லையா, அப்போ ஒரு ஈர துணியை வச்சுட்டு அப்பப்போ தொடச்சி எடுத்துருவேன். நான் பாத்திரம் மட்டும் நான் லாஸ்ட்டாக நான் வந்து வாஷ் பண்ணுவேன். இப்போல்லாம் கொஞ்சம் கவுண்டர் டாப் கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். இது வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் பாருங்கள், அதில் எண்ணெய் எல்லாம் காலி ஆயிடுச்சு, அந்த மசாலா கொஞ்சம் அடியில் இருந்துச்சு, அதுதான் இது. இப்போது இந்த இட்லி பாத்திரம் இருக்குது பாருங்கள், என்கிட்ட வேறு பெருசு வந்து இல்லை பாத்திரம். அப்போ இதில் தான் வந்து நான் வந்து தம் போட போகிறேன். இப்படி தான் இருக்கும், அதாவது நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது இப்படி தான் இருக்கும் என்னோடய கிச்சன். இப்போது இது வந்து கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தக்காளியை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்லி இலையும் புதினா இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே மல்லி இலை புதினா இலை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு கசப்பான ஒரு டேஸ்ட்டு வரும். அதாவது புதினா வந்து நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா ஒரு கசப்பான ஒரு டேஸ்ட்டு வரும். அதோட பச்சை ஸ்மெல் போகணும், ஆனால் கசப்பு எதுவும் வரக்கூடாது. அப்படின்னா முதல்ல தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கின பிறகு அது நல்லா
தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு நம்ம மல்லி இலையும் புதினா இலையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து இடையில இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதாவது மூடி போட்டு நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்பீடில் வந்து நம்மளுக்கு அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்கள், ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து மல்லி இலையும் புதினா இலையும் நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். எனக்கு மற்ற பிரியாணி பண்ணுறத விட இந்த பிரியாணி பண்ணும்போது எனக்கு டைமும் ஜாஸ்தியாகவும் ஒன்று, இன்னொன்று பாத்திரம் நிறையா சேரும். அதனால் இந்த பிரியாணி வந்து நான் ரேராக தான் நான் வந்து பண்ணுவேன். நிறையா அதாவது பாத்திரம் கழுக என்னால் முடியாது. அதனால் இப்போ அது நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் இதெல்லாம் நம்ம பொடி பண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா, அதை வந்து இதில் சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து இதைத்தான் நீங்கள் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் பாருங்கள், அந்த சிக்கன் எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து அதாவது 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ 1.5 கிலோ அளவு 1.25 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து நம்ம சேர்க்கலாம். இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கும் ரைஸு. அதுக்கு வந்து நான் 1 கிலோ அளவு வந்து நான் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த சிக்கனில் வந்து இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகி நல்லா பிடிச்சி வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இப்போது எல்லாமே நல்லா ரெடியாகி சூப்பராக வந்துருச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த இட்லி பாத்திரம் இருக்குது பாருங்கள், இதில் தான் நான் வந்து தம் போட போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் நம்ம வந்து அந்த கிரேவியை வந்து நம்ம ரெடி பண்ண அந்த கிரேவி மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ரைஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் பாருங்கள் பெரிய வெங்காயம், அதை கொஞ்சம் அங்கங்கே தூவி விட்டுறணும். இதே மாதிரியே ஒவ்வொரு லேயர்லேயும் நம்ம வந்து வைக்க போகிறோம். பெரிய குக்கராக இருந்தால் கூட குக்கரில் கூட பண்ணலாம். லாஸ்ட்டாக நெய் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போது நம்ம வந்து தம் போடுறதுக்கு வந்து நான் அடுப்பில் வந்து தோசைக்கல் வந்து வச்சுருக்கிறேன். அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதை வந்து கொஞ்சம் அதாவது லோவுக்கும் மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இதை மேலே வச்சுட்டு அந்த பாத்திரத்தை தூக்கி மேலே அதில் வச்சுட்டு அதில் ஒரு மூடி போட்டுட்டேன். மேலே ஒன்று சின்னதாக ஒரு வெயிட் வந்து நான் வந்து வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு அது எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த ரைஸோடு சேர்ந்து கோட்டாகி நல்லா வரணும். அப்போ அந்தளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போது எல்லாம் ரெடியாகி வந்துருச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் மசாலா வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும் அளவு. உங்களுக்கு இதுவே உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா அந்த வெங்காயத்தோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் சேர்க்கக்கூடிய அந்த மசாலாவுக்கு நம்ம சேர்த்தோம் பாருங்கள், அதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப எல்லாம் கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைஸும் கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும். இதே மெத்தட் நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மசாலா ரொம்ப விரும்பாதவங்களுக்கு, அதாவது ரொம்ப மசாலாவாக இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நான் பிளேட்டில் வந்து வச்சிடுறேன். என்னோடய வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி என்னோடய வீட்டுக்கு வரக்கூடிய என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நான் இது மாதிரி வந்து பிரியாணி பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் இங்கே கேரளாவில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் பிரியாணிக்கு வந்து நம்ம சாலட் வச்சுக்கலாம். எக்கு கூட நம்ம வந்து வேக வச்சுட்டு அதையும் கூட நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை அது ரெண்டுமே வேணாம், சும்மாவே சாப்பிட்லானாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.